ஓகே. ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் சம்ஸ். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் சம்ஸ்லேயே இந்த குவான்டிட்டி கம்பேரிசன் வரும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி குவான்டிட்டி கம்பேரிசன் மாடலில் அரித்மெட்டிக் சம்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஏன் திடீர்னு நான் இவ்வளோ நாள் டிஐ கொண்டு வந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ரீசனிங்கில் மெயின்ஸ் லெவல் பசில்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஏன் திடீர்னு அரித்மெட்டிக் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேசிக்காக நம்ம ஒரு டிஐ அப்ரோச் பண்ணுறோம். எக்ஸாமில் சொல்கிறேன், ஸோ மெயின்ஸ் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் டிஐ அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்காது. டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்னா எய்தர் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா டோட்டல் கொடுத்துட்டு, இப்போ மேல் ஃபீமேல் அப்படி 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதோட ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேல் ஃபீமேல் டோட்டலும் இல்லை மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும். பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை டீகோட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ்லாம் டேரெக்டாக இருக்காது. ஸோ நிறைய வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம், XY அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பூஸ்டர் சொல்லுவாங்களே, அந்த அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் டிஐ இல்லைன்னா ராங் நம்பர் சீரீஸ். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் பண்ணிடணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் சம்ஸ் தான் என்ன கேட்டால் நான் அப்ரோச் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஐயில் உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளிக் ஆகி நீங்கள் டீகோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன், சூப்பர். இன்கேஸ் உங்களால் கான்செப்ட் டீகோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். இன்கேஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க, பாதி வரைக்கும் சால்வ் பண்ணிட்டீங்க இருக்குது அப்படின்னா அதுக்கு எடுக்கக்கூடிய டைமும் வேஸ்ட்டு, கன்சியூம் பண்ணுற டைமும் வேஸ்ட்டு. நீங்கள் அதை விட்டு அடுத்த கொஸ்டின் போட்டிங்கன்னா கூட ஓகே தான். பட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாதி இன்னும் பாதி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உட்காந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டோட்டலாக டைம் வேஸ்ட்டு தான். ஸோ என்ன கேட்டால் அந்த டைமாக ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் சம்ஸில் நிறைய, இப்போ அரித்மெட்டிக் சம்ஸ் மெயின்ஸ் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 15 to 20 கொஷின்ஸ் தான் இருக்கும். இப்போ 4 டிஐ கேட்குறாங்க, 20 மார்க்ஸ்க்கு டிஐ கேட்குறாங்க அப்படின்னா அதே மார்க்குக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 20ன்றது ஒரு 15 to 20 அந்த ரேஞ்சில் என்ன பண்ணியிருப்பாங்க, அரித்மெட்டிக் கேட்பாங்க. ஸோ அரித்மெட்டிக் டேரெக்டாக அரித்மெட்டிக்காக இல்லாமல் சம்டைம்ஸ் குவான்டிட்டி கம்பேரிசன் வச்சு கேட்கலாம், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ், அதாவது சஃபிஷியன்ட் ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சஃபிஷியண்ட்டா, 1 2 சஃபிஷியண்ட்டா அப்படி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் இப்போது நான் ஏன் அரித்மெட்டிக் அப்ரோச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நமக்கு அது கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ எந்த மெத்தடில் நமக்கு போடணும்னு தெரியும். ஸோ அந்த ப்ரிலிம்ஸுக்கு நம்ம என்ன மெத்தடு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதிலே தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் அதிகமாக இருக்கும், அவ்வளோதானே தவிர அதில் பெருசாக நீங்கள் வேறு எப்படி சொல்கிறது, புது புது கான்செப்ட்ஸ் இப்போ டிஐலாம் கொண்டு வர மாதிரி அதை வேறு எதுவும் நியூவாக கொண்டு வர முடியாது. ஆல்ரெடி நீங்கள் இப்போ ஃபார்முலானா அந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான், அதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அரித்மெட்டிக்கில் ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அரித்மெட்டிக்கில் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் நம்மளால் டிஐ போட முடியலனா கூட நம்ம அரித்மெட்டிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணலாம். ஸோ அரித்மெட்டிக் முடிச்சுட்டு டைம் அதுக்கப்புறம் டிஐ அப்ரோச் பண்ணலாம். அதுலேயும் டிஐலேயும் 4 டிஐ கேட்குறாங்க அப்படின்னா 4மே டஃப்பாக இருக்காது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணணும், வைஸாக சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது டிஐலாம். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி சரி அரித்மெட்டிக் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரித்மெட்டிக் கொண்டு வந்திருக்கேன். அதுலேயும் குவான்டிட்டி கம்பேரிசன் நிறைய பேர் அந்த குவான்டிட்டி கம்பேரிசன் மாடல் அந்த மாதிரிலாம் வந்தாலே என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டா சஃபிஷியன்சி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அரித்மெட்டிக்னாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் அதுதான் நமக்கு ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுமே. ரொம்ப சிம்பிளாக கேட்டிருப்பாங்க, ஒரு 2-3 லைன் மெயின்ஸில் கூட சரி, மெயின்ஸ் எக்ஸாமில் கூட சரி, ஒரு 3 லைன் 4 லைன்லேயே ஃபினிஷ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அரித்மெட்டிக் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க, அதில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். ஸோ
இதுதான் இது வந்து காமன் எல்லாத்துக்கும். இந்த 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 ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்கும் காமன். ஸோ இதுதான் கொஷின். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஈச் குவான்டிட்டி அண்ட் கம்பேர் இட். ஓகேவா? குவான்டிட்டி 1 2 3 மீன்ஸ் லெவல் அப்படின்னும்போது 1 2 3 3 குவான்டிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சொல்ல மாட்டேன். சில எக்ஸாம்ஸில் இப்போ ஆர்ஆர்பி லெவலில் எக்ஸாம்ஸ் அப்படின்னா 2 கூட கொடுப்பாங்க. ஓகேவா? குவான்டிட்டி 1 2 3. ஸோ பாருங்க, இந்த இதுலயே பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வால்யூம், ஏரியா அண்ட் வால்யூமை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் புதுசாக எதுவுமே நியூவாக இவங்க எதுவுமே இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ ஏரியா அண்ட் வால்யூம்னாலுமே கான்ஸ்டன்டாக அதுக்கு என்ன இருக்குது, ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், அவ்வளோதானே தவிர புதுசாக இதில் வேறு எதுவும் இன்க்ளூட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி போடலான்றதை பார்க்கலாமா? கேட்டிருக்காங்க the total surface area of sphere. ஸோ கண்டிப்பாக ஃபார்முலாஸை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெமரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அந்த இப்போ ஏரியா அண்ட் வால்யூம்னா அதில் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் தனியாக அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெமரி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒரு 10 சம் டெய்லி அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு 4 நாள் 5 நாள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 6வது நாள் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர். ஸோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூம் மட்டும்தான், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 4 ஸோ கொஷின் 4 பை ஆர் ஸ்கொயர். இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர். ஸ்பியரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2464 மீட்டர் ஸ்கொயர். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வால்யூம் அப்படின்னா 4/3 πr கியூப், அவ்வளோதான். 4/3 πr கியூப். ஓகேவா? ஸோ வால்யூமோட ஃபார்முலா. அப்போது வால்யூமோட ஃபார்முலா 4/3 πr கியூப். இப்போ இதில் வந்து நமக்கு ஆரோட வேல்யூ தேவை. ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? ஸோ 4 × 22/7 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464. ஸோ 4 6 are 24, 4 1s are 4, 2 4 6 are 24. ஓகேவா? ஸோ லெவல் டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். லெவல் 2s are 22. இங்கே வந்து லெவல் 5s are 55, 6. ஸோ 2 28. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா 7 × 2 ஆர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போது வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா 4/3 πr கியூப். அப்போது 4/3 × 22/7 × 14 × 14 × 14. ஓகேவா? ஸோ அப்போது கேன்சல் பண்ணோம்னா 2. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக என்ன வரும் அப்படின்னா 11,498 கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த சம் ஆஃப் ஹைட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் எ கோன். ஓகேவா? கோனோட ஹைட்டும் ரேடியஸோடைய அடிஷன் கொடுத்துருக்காங்க 28 மீட்டர். ஸோ ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் அண்ட் ஹைட் கோன். ஸோ ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்டோடைய ரேடியஸோடைய கோனோட ஹைட் ரேடியஸோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இங்கே சம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணோம்னா 14. அப்போ 14 வந்து 28 ஈக்குவல். அப்போ ரேஷியோ வந்து 2. அப்போது ஸோ இது வந்து குவான்டிட்டி 2. ஸோ இது ஃபர்ஸ்ட் சம்மில் குவான்டிட்டி 1, இது குவான்டிட்டி 2. ஸோ குவான்டிட்டி 2 எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது ரேடியஸ் வந்து 22, ஹைட் வந்து 6. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr ஸ்கொயர் h. 1/3 22/7, 22 × 22 6. ஸோ 2. கரெக்டா? ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும் அப்படின்னா 3042 கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் சைடு ஆஃப் எ கியூப். கியூபோடைய சைடு. ஓகேவா? அண்ட் லென்த் ஆஃப் த கியூபாய்டு. ஓகேவா? 2:5.
வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் 64. ஸோ கியூபோட வால்யூம் வந்து 64. ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் அண்ட் த ரேஷியோ ஆஃப் த லென்த் அண்ட் ஹைட் ஆஃப் த கியூபாய்டு. ஓகே, ஸோ கியூபாய்டோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க, அதே கியூபாய்டோட லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5:7. ஸோ ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. கியூபாய்டோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட், அப்போது கியூபோட சைடு ஏ வந்து என்னவாக இருக்கும் 4. ஏன்னா வால்யூம் ஆஃப் கியூப் பண்ணும்போது ஏ கியூப் வந்து 64 அப்படின் போது ஏ வந்து 64. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ரேஷியோ ஆஃப் சைட் ஆஃப் த கியூபோடைய சைடும் கியூபாய்டோட லென்த் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க 2:5. அப்போது லென்த் ஆஃப் கியூபாய்டு என்ன வரும் 10 வருமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் லென்த் பிரெத். ஸோ லென்த்து பிரெத்தோட ரேஷியோனா கொடுத்துருக்காங்க 5:3. அதே லென்த்து ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5:7. அப்போது காமனாக வந்து 5 இருக்குது. அப்போது 5:3:7. இது லென்த் பிரெத் ஹைட். ஸோ லென்த் வந்து 10 தெரியும், அப்போ பிரெத் வந்து 6, ஹைட் வந்து 14. ஓகேவா? இப்போது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் கேட்டுருவாங்க. கியூபாய்டு அப்படின் போது LBH. ஸோ 10 × 6 × 14. அப்போது 840 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? பாருங்கள், எல்லாமே வால்யூம் தான். ஸோ கியூப். ஸோ இதில் இப்போ தெரிஞ்சிச்சா? ஸோ எது வந்து அதிகம்? அப்போ குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2 greater than குவான்டிட்டி 3. ஓகேவா? இது இருக்கு பாருங்க, குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2 greater than குவான்டிட்டி 3. ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டி 3 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்ட்னர்ஷிப், அதாவது ஏஜஸ் பேஸ் பண்ணி இருக்கு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தான். ஸோ மூணுமே ஏஜஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஏ அண்ட் பி இஸ் 2:3. ஆஃப்டர் 5 இயர்ஸ் எப்பவுமே ப்ரெசன்டேஜை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸை வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பெர்சன்டேஜ்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபி வந்து 2:3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ செகண்ட் வந்து ஸோ ஏபியோட ரேஷியோ வந்து 2:3 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 5 இயர்ஸ் பியோட ஏஜ் 32. ஓகேவா? அப்போது ப்ரெசன்டேஜில் என்ன இருந்திருக்கும், இப்போ ப்ரெசன்டேஜில் ஒரு ஏஜ் இருக்கும், 5 இயர்ஸ் கழிச்சு 32. அப்போ ப்ரெசன்டேஜ் என்ன இருக்கும் 27. கரெக்டாக? அப்போது பியோட ப்ரெசன்டேஜ் 27 அப்படின்னா ஏவோட ப்ரெசன்டேஜ் 18. ஓகேவா? ஏன்னா 3 பி வந்து 3 ரேஷியோ. ஸோ அப்போ ஏ வந்து 18 இருக்கும். ஸோ ஏஜ் ஆஃப் சி இஸ் 5 இயர்ஸ் மோர் தென் ஏ. அப்போது சியோட ஏஜ் என்னவா இருக்கும் 23. இப்போது ஏபிசியோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் வந்து என்ன வரும், ஸோ 40 50 60 68. ஸோ இப்போ ஆவரேஜ் வந்து என்னவா இருக்கும், அப்ராக்சிமேட்டாக வந்து 22.66 அப்படின்னு போகும். ஸோ 22 வச்சுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் குவான்டிட்டி வந்து த சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஏ ப்ளஸ், அதாவது ஏ அண்ட் பி இஸ் 38 இயர்ஸ். அப்போது ஏவும் பியும் 38 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஏஜ் ஆஃப் பியோட ஏஜ் 5 இயர்ஸ் ஓல்டர் தென் சி. சியோட ஏஜ் 13 கொடுத்துருக்காங்க. அப்போ சியோட ஏஜ் 13 அப்படின்னா பியோட ஏஜ் வந்து 18. அப்போ ஏவோட ஏஜ் 20. ஓகேவா? அப்போ நமக்கு ஏவோட ஏஜ் கிடச்சிச்சு. ஸோ தேர்டு கொஷனில் ஏவோட ஏஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவோட ஏஜ் 20. ஸோ தேர்டு the age of son, the age of son is 1/3 of the age of father. அப்போது சன்னுக்கு நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1/3 ஆஃப் ஃபாதர். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஏஜ் ஆஃப் மதர் இஸ் த்ரைஸ். மதரோட ஏஜ் வந்து த்ரைஸ் ஆஃப் அவர் டாட்டருக்கு டீன்னு எடுத்துக்கிறேன். இஃப் த சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் இஸ் 84 இயர்ஸ். ஸோ ஃபாதரும் மதரும் ஆட்
பண்ணோம் அப்படின்னா 84 அண்ட் both of their ages are equal. ஸோ ரெண்டு பேர் ஏஜ் வந்து ஈக்குவல், ஒரே ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரே ஏஜ்னா அப்போது என்ன வரும், ஃபாதர் வந்து 42, மதரும் 42. இப்போ மதர் 42னா டாட்டர் என்ன வருவாங்க, டாட்டர் வந்து 14 வருவாங்க. அப்போது ஃபாதர் வந்து 42 அப்படின்னா சன் வந்து என்ன வருவாங்க, 14 தான். அப்போது ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் டாட்டர் அண்ட் சன். டாட்டரோடைய ஏஜும் சன்னோட ஏஜும் கேட்டிருக்காங்க. அப்போது ரெண்டு பேர் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா 28. அப்போ இதில் எது கிரேட்டர் தென், ஸோ குவான்டிட்டி 1 வந்து கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. ஸோ குவான்டிட்டி 2 கம்பேர் பண்ணும்போது குவான்டிட்டி 3 வந்து கிரேட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு இந்த குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2லாம் போடணும். ஸோ சிம்பிள்ஸை கரெக்டாக செக் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஸோ குவான்டிட்டி 1. ஸோ இதில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாடல் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ தேர்டில் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, எ பர்சன் ஹேஸ் 12,400, இன்வெஸ்ட் 40%. இந்த 12,400ல் 40% என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீமில் 10% வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெஸ்ட் எவ்வளோ வரும், 60% இருக்கும். அதை இன்னொரு ஸ்கீமில் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் 5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. So find the total interest earned by the person after 5 years if both are invested in SI. ரெண்டுமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 5 இயர்ஸ் கழித்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், ஸோ 12,400ல் 40%, ஃபஸ்ட்டு ஸ்கீமில் 40%. ஸோ 40 × 124. ஸோ மல்டிப்ளைலாம் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா கேன்சல் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் அது டபுள் த டைம் பண்ணுற மாதிரி, மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் மல்டிப்ளைலாம் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் தராங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ஸோ 10/100 எவ்வளோ இயர்ஸ், 5 இயர்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ 0 0 0 0. ஸோ 4 5s are 20. அப்போது 2480. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்கீமில் 60% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 60 × 124 அதில் இன்ட்ரெஸ்ட் 5/100. இதுவும் 5 இயர்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு 0வா. ஸோ 5 2 2 3 ஆனால் வரும் 1860. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 34. அப்போ ரெண்டுத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும், 4340. ஓகேவா? குவான்டிட்டி 2ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 4852.85 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி 3ல் என்ன கொடுத்துருக்காங்க, எ பர்சன் இன்வெஸ்ட் 1200 at 20% ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க ஃபார் 2 இயர்ஸ்க்கு. ஓகே, அண்ட் 6000 இன்வெஸ்ட் அட் 25% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ இதுவும் 2 இயர்ஸ்க்கு தான். ஃபைண்ட் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட். இது இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் 2 மெத்தட் வந்து போடலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வந்து வெறும் டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட், இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே கண்டுபிடிக்கிறதுக்கான, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் சொல்ல போகிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1200 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், 20%. அப்போ 20%ல் ஃப்ராக்ஷனில் எழுதணுன்னா 1/5. அப்போது இந்த 1ன்றது இன்ட்ரெஸ்ட்டு, 5ன்றது பிரின்சிபல். ஓகேவா? அப்போது நமக்கு எத்தனை இயர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ். அப்போது அமௌண்ட் வந்து எனக்கு என்ன ஆகிடும், 6/5 ஆகும். அமௌண்ட் வந்து 6. ஸோ இது வந்து பிரின்சிபல் வந்து 5, இன்ட்ரெஸ்ட் வந்து 1.
அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 600 அமௌண்ட்டு. ஓகேவா? 500 பிரின்சிபல். இப்போ 2 இயர்ஸ்ன்றதுனால இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 36 5 ஸ்கொயர் 25. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 11/25. ஸோ 25 ஏன் போடணும்? அது பிரின்சிபல். ஓகேவா? டோட்டல் பிரின்சிபலில் 11 பார்ட் வந்து என்னது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இன்னொன்று எப்படி போடலான்னா, இப்போ இந்த சரி அது 6000 நான் போடுறேன். ஸோ அப்போ எனக்கு 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா 528 rupees கிடைக்கும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு 6000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ? 25% 2 இயர்ஸ்க்கு. ஸோ இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ 25% அப்படின்னா 1500. கரெக்டாக? இப்போ செகண்ட் இயர்னு பார்த்தோம்னா இந்த பிரின்சிபலுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போது பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் 1500. இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 25%. அப்போ 25 × 15. ஸோ 375. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 3375 இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3013,1019. ஸோ 3903. ஸோ இப்போ இது மூணுத்தில் எது கிரேட்டர்? ஈக்குவேஷன் 2. அப்போது ஈக்குவேஷன் 1 லெஸ் தேன் ஈக்குவேஷன் 2 கிரேட்டர் தேன் ஈக்குவேஷன் 3. ஓகேவா? இதில் பாருங்கள், ப்ராஃபிட் லாஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? குவான்டிட்டி 1 2 3 இதுலேயும் 3 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் அன் ஐட்டம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ இப்போ 4th கொஷனில் ஃபஸ்ட்டு ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிபியும் எஸ்பியும் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:11 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் அப்படின்றது ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ தான் ப்ராஃபிட்னு நம்ம கண்டுபிடிப்போம் எப்போவுமே. ஸோ அப்போது 4/7 × 100. ஓகேவா? இப்போது 100/7 அப்படின்னும் போது 1/7 அப்படின்னா அது பர்சன்டேஜ் மாற்றணும் அப்படின்னா 14.28. அப்போ 14.28 × 4 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்ராக்சிமேட்டாக 57.14 வரும். ஓகேவா? இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? அண்ட் ஐட்டம் இஸ் பாட் அட் ஸோ 1250 தென் மார்க்கப் 15% அண்ட் தென் டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுக்குறாங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் என்ன அப்படின்னா 1250 வாங்குறாங்க, இதை 50% வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. அப்போது 3/2 டிஸ்கவுண்ட் 10% கொடுக்குறாங்க, 90/100. இப்போ இது வந்து என்னது நமக்கு? செல்லிங் ப்ரைஸ். இப்போது 3375/2 வரும் அப்ராக்சிமேட்டாக. இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ நமக்கு கேட்குறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னும் போது ஸோ இதை பாயிண்டில் மாற்றணும் அப்படின்னா 167.5. ஸோ இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸில் இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 1250. கரெக்டாக? 1250 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 437.5. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? 0.5/1250 100. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 35% வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் 1580. செல்லிங் ப்ரைஸ் வந்து 1580, டிஸ்கவுண்ட் வந்து 20%. ஓகேவா? மார்க்ட் அப் வந்து 40%. ஓகே. அப்போது
ஸோ சிபியில் 40% அப்படின்னா 7/5 மார்க்அப் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் 20% அப்படின்னா 4/5. செல்லிங் ப்ரைஸ் 1580. ஸோ இப்போ இதை வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னா 1410.7 சம்திங் வரும். ஓகேவா, அப்ராக்சிமேட்டாக. இப்போ கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போது நம்மக்கிட்ட இப்போனா இருக்குது சிபி கண்டுபிடிச்சிட்டோம், எஸ்பி இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 170 அப்ராக்சிமேட்டாக 170. ஸோ சிபி வந்து 1410 into 100. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0 கேன்சல். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக 12 சம்திங் வரும். ஓகேவா, ஸோ 12%. அப்போது ஈக்குவேஷன் 1 greater than ஈக்குவேஷன் 2 greater than ஈக்குவேஷன் 3. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு அங்கே காமனாக வந்துச்சு அப்படின்னா இப்போது ரொம்ப நியரஸ்ட் வேல்யூவாக இருக்குது 35 அந்த மாதிரி நியரஸ்ட் வேல்யூவாக இருக்குன்னா நம்ம அப்போது 1400 அந்த 170 அந்த அக்யூரேட் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அங்கே டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஆல்.